ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிணத்த காணோம் அப்படின்ற படத்தோட மூவி ரிவ்யூ தான். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு கிராமத்தை பேஸ் பண்ண கதை, அதாவது கிராமத்தில் எடுக்கப்பட்ட கதை. இந்த படத்தில் வந்து யோகி பாபு தான் ஹீரோ. ஸோ அவர் தான் இந்த படத்தில் வந்து லீட் ரூட் இது பண்ணி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து அந்த கிராமத்தில் இருக்க ஒரு இளைஞர், எல்லா வேலையும் பார்க்குறாங்க. திருவிழா இது பண்ணி செய்யும்போது எல்லா வேலையும் செய்கிற ஒரு இளைஞராக. ஸோ அதனால் அவர் வந்து கோயிலில் வந்து இப்போ விபூதி கொடுக்கணும், நீ எல்லாம் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டம் தட்டுறாரு. ஸோ கிராமத்தில் என்னென்னலாம் நடக்குமோ ஒரு சாதாரணமாக அது எல்லாத்தையும் இந்த படத்தில் டேரக்டர் வந்து பயங்கரமாக சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா சுத்த பட்டிக்காடாக இருக்கிற மாதிரியே அதுங்க பெரிய வறட்சி இருக்குது. தண்ணிக்காகவும் எல்லாத்துக்காகவும் வெளியில் ஒரு இடத்த நோக்கி தான் போகணும் அப்படின்ற சூழ்நிலை ஏற்படுது. அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த கிராமத்திலேயே ஒரு பொண்ணுக்கு வந்து யோகி பாபுவோட லவ் ஆகுது. ஸோ அந்த 2 பேரும் வந்து பயங்கரமாக மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க அப்பா சொல்கிறாரு, ஏற்கனவே இங்கே வந்து தண்ணி இல்லாமல் நானே ரொம்ப கஷ்டப்படுறேன், நீயும் சேர்ந்து கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ இதை வந்து யோகி பாபாவோட லவர் வந்து அவர்கிட்ட சொல்லும்போது இதுக்கு ஏதாவது முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் இருக்க பெரியவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவங்க வந்து நீரோட்டம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நீரோட்டம் பார்க்க ஆரம்பிக்கும்போது அங்கே ஒரு இடத்துல நீரோட்டம் வந்தது. ஸோ அதை பிளான் பண்ணி அந்த இடத்துல குழி தோண்டி கிணறு வெட்ட ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அது என்ன பிரச்சனை, அதுலேருந்து அந்த கிராமம் எப்படி தப்பிச்சிச்சு, அவங்க எல்லாருமே வந்து கிணறு தோண்டினாங்களா, அந்த ஊருக்கு வந்து தண்ணி வந்துச்சா அப்படின்றதான் படத்தோட மீதி கதையாக இருக்குது. ஸோ இந்த படத்தோட கதை வந்து இது வித்தியாசமான ஒரு இது இருக்குது. சமூகத்தை பற்றின நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம நிறைய மிஸ் பண்ண விஷயங்களையும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஒரு கிராமம் எந்த மாதிரியான சூழ்நிலையில் அழிஞ்சிக்கிட்டு வருது அப்படின்றத இந்த படத்தில் டைரக்டர் சொல்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அப்படி ட்ரை பண்ணதில் ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ படத்தோட பேஸ் படி படம் வந்து சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு காமெடியான படமாகவும் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படமாகவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணலாம், பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.